வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி மேஷ லக்னம். இந்த மீனராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். பொதுவாகவே இந்த மீனராசி அப்படிங்கிறது சுதந்திர மனப்பான்மை அதிகம் கொண்டது. நல்லா ஃப்ரீடமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், இயற்கையோடு ஒன்றி இருக்கணும், வாழ்க்கையை ரசிக்கணும், அனுபவிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இதுக்கு அதிகமாக இருக்கும். இது இந்த மேஷ லக்னம் மீன ராசி அப்படின்னு அமையும் பொழுது இந்த விஷயங்கள் இவங்களுக்கு இன்னும் கூடுதலாகவே வேலை செய்யும். என்றெல்லாம் இவங்க ஒரு சுகப்பிரியர் தான். ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு விதமான லேசினஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலாக தான் டீல் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப காமாக தான் இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இவங்களுடைய ஈகோ ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அது இவங்களால தாங்கிக்கவே முடியாது. சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோபம் வந்தால் அழுவாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான நிலையெல்லாம் இவங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப பர்சனலாலாம் யாராவது டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான ஆட்களாக மாறிடுவாங்க. கோபத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க எப்போவுமே எல்லாத்தையுமே கேஷுவலாக ஜாலியாக எடுத்துக்கக்கூடிய ஆட்கள். ரொம்ப சீரியஸாகவோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே இவங்களுக்கு தேவைப்படுறது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் இவங்க யோசிக்க கூட தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே ஒத்து போகுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து தான் போடணுங்கிறது பழமொழி. ஒரு அளவுக்கு தான் எதையுமே விட்டு கொடுத்து பொறுமையாக டீல் பண்ண முடியும். ரொம்ப எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு பொறுமையாகவே இருந்துட்டு இருந்ததுன்னா காலம் பொன் போன்றது, காலம் போச்சுன்னா அப்புறம் திரும்ப பிடிக்க முடியாது அப்படிங்கிற நிலைகள் தான்.
அதனால் இவங்க மேலே கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க இவங்களை பற்றி கொஞ்சம் கவலைப்படவே செய்வாங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் இவங்களை திட்டிட்டு இதை செய்யலையா அதை செய்யலாம், அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுடைய நிறைய அட்வைஸஸை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுது. பட் அதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கக்கூடியவங்க கிடையாது. பட் இது என்னன்னா, எப்போ இங்கே வந்து பர்சனல் அட்டாக் ஏற்படுதோ அப்போ தான் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளாக மாறும். ஸோ என்ன செய்யறது, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பமான நிலைகளுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க தள்ளப்படுவாங்க. ஸோ படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கான விஷயங்களை பில்ட் பண்ணி மேலே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும். ஸோ இவங்களுக்கான இந்த முரண்பாடான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதை பற்றியுமே யோசிக்காமல் எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துக்கிறது தான். கொஞ்சம் கான்சியஸாகவும் காஷியனாக அப்பப்போ இருக்கலாம். அப்படி இல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களை ஈஸியாக மற்றவங்க டார்கெட் பண்ணிவிடுவாங்க, நகர்த்திட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பின்னாடி வர்றவங்களாம் இவங்களை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க ரியலைஸ் பண்ணி திரும்பவும் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி மேலே வர்றதுக்கே நாள் ஆயிடும். ஸோ அதனால் இந்த மேஷ லக்னம் மீன ராசி அப்படிங்கிறது சுய ஜாதகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய சுய ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்ல யோக பலன்களோடு இருந்துருச்சு அப்படின்னா நல்ல ஆஸ்தி அந்தஸ்துகளை அனுபவிச்சுட்டு ஒரு சுக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பெரிய அளவில் சிக்கல்கள்லாம் இருக்காது. ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால பெரிய அளவில் ரிஸ்க் இல்லாமல் ஒரு சுமூகமான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறும். அண்ட் உங்களுடைய லைஃப் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப கேஷுவலாக போய்கிட்டு இருக்கும். உங்களுடைய லைஃபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் இல்லைன்னா ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி அமையும். எல்லாமே ஓகே தான், பெருசாக சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. ஒருவேளை ஜாதக அமைப்பு உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இந்த விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக தான் இருக்கும். அதாவது இவங்க எந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை வந்து அனுபவிக்கணும், வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கஷ்டப்படக்கூடியவங்களாகவும் சிரமப்படக்கூடியவங்களாகவும் எதுவுமே நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்களாகவும் ஆயிடுவாங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறது, சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆர்வம் காட்டக்கூடியவங்க. ஸோ ஜாதகம் இவங்களுக்கு ஒத்து வந்துருச்சுன்னா இதெல்லாம் நல்லா ஜாலியாகவே இவங்களுக்கு நடக்கும். ஜாதகம் ஒத்து வரல அப்படின்னா நாடோடிகள் போல ஊர் ஊராக நாடு நாடாக திரிய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எதுக்காக ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படின்னு சில நேரத்தில் குழப்பம் ஆடும். ஏன் நடக்கப்பட்டு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய நிலைகள்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டுடும். மற்றவங்க குற்றம் குறை சொல்லி பேசுறதுக்கு இடம் தர்ற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இவங்க வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தான் ஒன்று தான் வேலை ஒன்று நிற்கக்கூடியவங்க தான். இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருடைய விஷயங்களுமே இவங்க தலையிட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நேச்சரே வந்து ரொம்ப ஃப்ரீயாக காமாக இருக்கிறது தான். தனிமையில் இனிமை காண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இவங்களால கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ எப்போவுமே வாழ்க்கையினுடைய அந்த காம்னஸை எதிர்பார்க்கக்கூடியவங்க இவங்க. அந்த அமைதி குலையும் பொழுது இவங்களும் நிலை குலையப்படுறாங்க. இவங்களுடைய பெரிய முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போவுமே இவங்களை சுற்றி அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க அதிகம் இருப்பாங்க. நீ எதை செய்யாத அதை செய்யாத, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, நீ எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சுயஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கல்களை இவங்க சமாளிச்சுக்க முடியும். ஒருவேளை ஜாதகம் இவங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் இவங்களுக்கு சவாலாகவே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய பரிகாசங்களுக்கு ஆளாக்கப்படுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரன் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இருக்கணும். ஜென்ரலாகவே நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சின்ன வயசுல இந்த சன்னியாசமான நிலைகளுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவங்களாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ எதுலேயுமே ஒரு பற்றில்லாத நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். பட் நார்மலாக வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமாக தெரியும். சின்ன வயசுலேயே இவங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் அதை பற்றியெல்லாம் அவங்க எதுவும் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து அந்த நிலைக்கு போயிடுறாங்க. எப்பவுமே ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே டம்மி தான். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த மேஷ லக்னம் மீன ராசி அப்படின்னு வரும்போது இன்னொரு பெரும் பிரச்சனை இருக்குது. அளவுக்கு அதிகமாக செலவு செய்கிறது.
ஸோ கண்மூடித்தனமாக செலவு பண்ணுவாங்க. குறிப்பாக ஆடம்பர விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த காம்பினேஷனில் பெண்கள் வந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். காசு கண்ணாபுண்ணான்னு கரையும். ஏன் எதுக்குன்னு தெரியாது, கேள்வி கேட்கவும் முடியாது. என்ன பண்ணாலும் அதை எதுவும் சரி பண்ணவே முடியாது. விரயங்கள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இது எல்லாமே ஆடம்பர செலவுகளாகவே இருக்கும். இந்த சின்ன குழந்தைகள் எப்படி பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அடம் பிடிக்கிறதுக்குள்ளோ அதே மாதிரி தான் இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரங்க இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செய்யக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு. அது முன்னாடியே சொன்னதான் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுங்கிறது பழமொழி. ஸோ இதெல்லாம் இவங்க தான் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஜீவன அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மேஷ லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல நிலையாக இருந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது. அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்க இவங்களா இருப்பாங்க. காரணம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஈஸியாக போர் அடிச்சிடும். ஸோ உன்னையுமே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய வேலைகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் அதிகமாகவே பார்க்கலாம். தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையணும் அப்படிங்கிறதுல எப்போவுமே தீவிரமாக சும்மா கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காகவோ வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. தன்னால் முடியுது, தனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும்தான் இவங்க ஒரு வேலையவே செய்வாங்க. ஸோ அதனால் இவங்களுடைய ஜீவன அமைப்புகள், தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்றபடி அமைஞ்சது அப்படின்னா மட்டும்தான் அது நீடிக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல் இவங்க ஜீவனத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய பேர் வெளியூர்களையோ அல்லது வெளிநாடுகளுக்கு போயோ பிழைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்படும். ஸோ இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் கேஷுவலாக தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் குடும்ப விஷயங்கள், இன்னும் மற்ற கடமை, இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அது கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ சுய ஜாதகம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளிச்சுக்க முடியும். பெரும்பாலும் இவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தேவைப்படாது. யாரோ ஒருத்தங்க எல்லா விஷயங்களும் மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க சும்மா அப்படியே பேலன்ஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதாவது சில இடங்கள்லாம் பார்க்கலாம், இவங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம், நம்மளோட எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த மேஷ லக்னம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டாகும். சுயஜாதம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா. ஒருவேளை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா திரைக்கடல் ஓடும் திறமை தேடு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஜீவன அமைப்புகளுக்காக ஓடிக்கொண்டே இருப்பாங்க, எங்கேயும் அங்கேயுமாக. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயுமா இவங்களை மாற்றி மாற்றி போட்டு பந்தாடக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். இடத்துல நிலையாக இருக்க முடியாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அமையாது. ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னாலும் இவங்களுக்கு யாரும் கை கொடுக்க மாட்டாங்க, இவங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியதாக வரும். காரணம் இவங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா சுக விரும்புகள் தான். இவங்க நார்மலாகவே காரியம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபடவே மாட்டாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதானமே. வருமானம் இருக்கா இல்லையா, லாபமா நஷ்டமா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள அவங்க அவ்வளோ சீக்கிரம் போகிறது இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா இவங்க எல்லாருமே பேஷனை நோக்கி ஓடக்கூடியவங்க. ஸோ ஜாதகம் இவங்களுக்கு கை கொடுத்ததுன்னா இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும், கை கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் இவங்களுக்கு ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரியான முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். குடும்ப அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது குடும்ப விஷயங்கள், காரியங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இவங்களுக்கான அமைப்புகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனால் மேஷ லக்னம் மீன ராசி அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களை எப்போவுமே மற்றவங்க ஏதாவது ஒரு குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க ஈஸியாக அவங்களால கன்வின்ஸ் பண்ணிடவே முடியாது. எதையாச்சும் ஒன்று விடிஞ்சும் விடியாமல் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ குடும்ப உறவுகள் வகையில் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகம் பார்க்கலாம். மெயினாக இது கணவன் மனைவி உறவுகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தென்படும். நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி எதையாச்சோட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் மேஷ லக்னம் மீன ராசி அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கை வந்த கலை தான். இந்த மேஷ லக்னத்துக்கு எப்போவுமே ஒரு சிறப்பு உண்டு. என்ன மாதிரியான சிக்கல் இருந்தாலும் அது மேனேஜ் பண்ணிடும். இதெல்லாம் ராசி ரீதியாகத்தான் இவங்களுக்கு முரண்பாடுகளாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதே இல்லாமல் லக்னத்தினுடைய அமைப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் வரும். ஸோ அதற்கேற்ற அந்த குணமும் பக்குவமும் இவங்களுக்கு உண்டு. சில எல்லாத்தையும் தட்டி கழித்து காலத்தை நிறுத்திக்கிட்டாவது போயிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன தான் அப்படி இப்படின்னு ஏதாவது குற்றம் குறை சொல்லிட்டு இருந்தாலும் அதை எல்லாத்தையும் எதையாச்சும் ஒன்று சொல்லி செஞ்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. என்ன தான் இவங்களுக்கு குற்றம் குறை சொன்னாலும் இவங்களை விட்டு கொடுக்காதவங்க தான்.
அதாவது அவங்களுக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்குமோ இல்லையோ, அவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னம் மீன ராசி அப்படிங்கிறது இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிக அட்டாச்மெண்ட்டை காட்டும். பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ண வேண்டியதும் இருக்கும். கால நேரங்கள் நல்லா இருக்கக்கூடிய நேரத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே ஆஹா ஓஹோன்னு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கால சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுவாங்க. இவங்களுடைய விஷயங்கள் காரணங்கள் அந்த மாதிரியான காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. மற்றபடி இது ஓகே தான். கல்வி மற்றும் சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஓகே தான். ரொம்ப கேஷுவலாக இருக்கக்கூடியவங்க, அதாவது இவங்க இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் சுகம் பெறக்கூடிய ஆட்கள். ஸோ இவங்க வந்து எப்போவுமே இதை செய்யணும் அதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும்தான் இவங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணும். மற்றபடி இந்த சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மேஷ லக்னம் மீன ராசி அப்படிங்கிறது என்னதான் இவங்க செஞ்சாலும் மற்றவங்களை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இவங்களை மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறது அல்லது வசப்பாடுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். உண்மையை சொல்லணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கேர் அண்ட் அஃபெக்ஷனோடு இவங்களுடைய காரியங்களை ஈடுபட்டு வந்தாங்கனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரியான முரண்பாடுகள் அப்படிங்கிறது பெருசாக இவங்களுக்கு இந்த இடத்துல கை கொடுக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.